திரு அருணன், இங்க ஆளும் அரசு மீது இங்க இப்ப தற்போதைய சூழலில் கடந்த 5 ஆண்டுகள்ல குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்திருக்கிறது, குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் சொல்றது மதவாதத்தையும் வெறுப்பு அரசியலும் இங்க என்டிஏ விதைக்கிறாங்க அப்படின்னு. என்ன அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது? என்கிட்ட தானே கேட்குறீங்க? ஆமா, திரு அருணன் உங்களிடம் நடுவில். அதாவது அதுக்கு வர்றதுக்கு முன்பு நம்முடைய தமாக நண்பர் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பினாரு. ஐயா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றினா தமிழ்நாட்டு புள்ளி விவரங்களை வச்சுதான் பேசணும், மற்ற மாநிலங்களுடன் ஏன் ஒப்பிட்டுறீங்க என்று ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களும் ஒரு காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவு தான், ஒரு அகில இந்திய கட்சியில இருந்து வந்தவங்க. ரெண்டாவது, அவங்க இருக்கிறது ஒரு அகில இந்திய அமைப்புல, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கு தலைமை பாஜக. அப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல, நாட்டு பிரதம மந்திரி இப்பதான் திருச்சியில முழங்கிட்டு போயிருக்காரு, இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. அப்படி இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசும்போது அப்ப பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டுத்தானங்க செய்வோம். அதிமுக பேசினாவது ஒத்துக்கொள்ளலாம், ரைட், அவங்க அவங்களும் பிற மாநிலங்கள் இருந்தாலும் கூட. ஆனால் பாஜக தலைவர்களும் பிரதம மந்திரி அப்படி பேசினா நாங்க நிச்சயமா அதுக்கு திருப்பி கேட்கத்தானே செய்வோம். உங்களுடைய ஆட்சி எந்த முறையில நடந்துச்சு, எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு புள்ளி விவரம் தர்றேன். இப்ப பாருங்க, நேஷனல் அப்படி திருப்பி கேட்டா அது நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? இல்ல, நம்ம உள்ள நிலைமையை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒப்பீடு அவசியம். ஏன்னா கேட்பது பிரதம மந்திரி, அதுதான் நான் சொல்றேன். அதிமுக கேட்டாலாவது அது சரி, அது இந்த மாநிலத்தில் உள்ள எதிர்கட்சி. அவர் பேசுவதற்கு என்ன ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க. இந்த தேசிய குற்ற ஆவண அந்த பீரோ இப்ப 2024 புள்ளி வரை இப்ப 25ல தான் வந்திருக்குது. அது பெர் கேபிட்டா கணக்கு, அதாவது தனிநபர் சராசரி குற்றம் பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப அதிகமா எங்க இருக்கு என்றால் உத்தரப்பிரதேசத்துலதான் இருக்கு, 7.4. அடுத்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா டெல்லியில, அங்கேயும் இவங்கதான் சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பு அமித்ஷா ஜி தான். அப்புறம் ரொம்ப அதிகமா எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல 4.4. அப்ப நீங்க இந்த பட்டியல தமிழ்நாடு வரவே இல்லை இந்த அளவுக்கு. அதுவும் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரி பேசினா நாங்க குறிப்பிடத்தானே செய்வோம். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் பழசுக்குள்ள எல்லாம் போகல. ஜம்மு காஷ்மீர்ல சட்ட ஒழுங்கு பொறுப்பு யாருக்கு கிட்ட இருக்கு? அமித்ஷா ஜி கிட்ட இருக்கு. மாநிலத்தை காலி விட்டாங்க 2019. 7 ஆண்டுகளா மாநிலம் இல்ல, 2 யூனியன் பிரதேசமா உடைச்சு அந்த யூனியன் பிரதேசத்தை சட்ட ஒழுங்கு காக்கிற பொறுப்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட இருக்கு. அங்க இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா மீது கொலை வெறி தாக்குதல், நல்ல வழிக்கு உயிர் படைச்சிட்டாரு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல இப்படி பேசுனீங்கன்னா திருச்சியில நாங்க திருப்பி கேட்போமா மாட்டோமா? ஆகவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பற்றி நீங்க ஒப்பீட்டளவில் அந்த வாதத்தை வைக்கணும்னு சொல்றீங்க. சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே நேரத்தில் நாள்தோறும் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், கொலை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலாக இருக்கிறது. அது ஒரு அச்சத்தை, குற்றம் செய்பவர்களுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை இல்லை அப்படிங்கறத பார்க்க வேண்டாமா? இல்லங்க, இப்ப நம்ம தனித்தனியா சில விஷயங்களை பார்த்து நாம அதை இது பண்ண, நாங்க கூட அறிக்கை விட்டுருக்கோம். இப்ப எங்க தூத்துக்குடி பக்கத்துல அந்த கொடூரம் பாருங்க, +2 படிக்கிற மாணவி அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காப்ல. அப்ப அதுல இன்னும் அந்த அவங்களுடைய புகாரையே ஏற்பதற்கு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவங்க பாருங்க சரியாக ஏற்காம அலக்கழிச்சிருக்காங்க. எங்க அறிக்கையில் அது இருக்கு. ஆகவே இந்த மாதிரி தவறுகளை நம்ம உடனே அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதே நேரத்துல மெய்யான குற்றவாளிகளை விரைந்து அவங்களை கைது பண்ணி அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று எங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அறிக்கை விட்டிருக்காரு. அது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதை நாம கண்டிப்பா கண்டிக்கணும். அந்த உரிய இல்ல ஒரே ஒரு வாக்கியம், ஆனால் ஒட்டுமொத்தமா பார்த்து இதை ஒரு அரசியலா கொண்டு போறாங்க. அப்பதான் நாங்க ஒப்பிட வேண்டியிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சிக்கு வர்றேன்,
இப்ப நீங்க கூட தீரஜ்குமாருடைய பேட்டியில இருந்து இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் வாசிக்கிறேன். முக்கிய குற்றங்களுடைய எண்ணிக்கை 2021 எடப்பாடியாருடைய ஆட்சி முடியும் பொழுது 1097 வழக்குகள். ஆனா 2024 அது 1400 குறைஞ்சிருக்கு. 2025 1200 குறைஞ்சிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த வகையில நன்றாகத்தானே செயல்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கு. இப்படித்தானே பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஸ்டாலின் அரசு தான் காரணம். ஒவ்வொரு தனி குற்றத்துக்கும் என்ன சொன்னால் அது அவங்களுக்கே அப்புறம் நாளைக்கு திரும்ப வரும். சரி, ஓகே. திருமதி சசிரேகா கிட்ட நான் அதுக்கான பதில்களை பெற விரும்புறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் உங்ககிட்ட வரேன். திருமதி சசிரேகா, தேர்தல் யுத்தம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். திரு அருணன், இங்க ஆளும் அரசு மீது இங்க இப்ப தற்போதைய சூழல்ல கடந்த 5 ஆண்டுகள்ல குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்திருக்கிறது, குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் சொல்றது மதவாதத்தையும் வெறுப்பு அரசியலும் இங்க என்டிஏ விதைக்கிறாங்க அப்படின்னு. என்ன அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது? என்கிட்ட தானே கேக்குறீங்க? ஆமா, திரு அருணன் உங்களிடம் நடுவுல. அதாவது அதுக்கு வர்றதுக்கு முன்பு நம்முடைய தமாக நண்பர் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பினாரு. ஐயா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி தமிழ்நாட்டு புள்ளி விவரங்களை வச்சுதான் பேசணும், மற்ற மாநிலங்களுடன் ஏன் ஒப்பிட்டு என்று ஆச்சரியமாச்சு. அவங்களும் ஒரு காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவுதான், அவர் அகில இந்திய கட்சியில இருந்து வந்தவங்க. ரெண்டாவது, அவங்க இருக்கிறது ஒரு அகில இந்திய அமைப்புல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கு தலைமை பாஜக. அப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல, நாட்டு பிரதம மந்திரி இப்பதான் திருச்சியில முழங்கிட்டு போயிருக்காரு, இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. அப்படி இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசும்போது அப்ப பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டுத்தானங்க செய்வோம். அதிமுக பேசினாவது ஒத்துக்கொள்ளலாம், ரைட், அவங்க அவங்களும் பிற மாநிலங்கள் இருந்தாலும் கூட. ஆனால் பாஜக தலைவர்களும் பிரதம மந்திரி அப்படி பேசினா நாங்க நிச்சயமா அதுக்கு திருப்பி கேட்கத்தானே செய்வோம். உங்களுடைய ஆட்சி எந்த முறையில நடந்துச்சு, எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு புள்ளி விவரம் தர்றேன். இப்ப பாருங்க, நேஷனல் திருப்பி கேட்டா அது நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? இல்ல, நம்ம உள்ள நிலைமையை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒப்பீடு அவசியம். என கேட்பது பிரதம மந்திரி, அதுதான் நான் சொல்றேன். அதிமுக கேட்டாலாவது அது சரி, அது இந்த மாநிலத்தில் உள்ள எதிர்கட்சி. அவர் பேசுவதற்கு என்ன ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லங்க. இந்த தேசிய குற்ற ஆவண அந்த பீரோ இப்ப 2024 புள்ளி வரை இப்ப 25ல தான் வந்திருக்குது. அது ஒரு பெர் கேபிட்டா கணக்கு, அதாவது தனிநபர் சராசரி குற்றம் பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப அதிகமா எங்க இருக்கு என்றால் உத்தரப்பிரதேசத்துலதான் இருக்கு, 7.4. அடுத்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா டெல்லியில, அங்கேயும் இவங்கதான் சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பு அமித்ஷா ஜி தான். அப்புறம் ரொம்ப அதிகமா எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல 4.4. அப்ப நீங்க இந்த பட்டியல தமிழ்நாடு வரவே இல்லை. இந்த அளவுக்கு அதுவும் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரி பேசினா நாங்க குறிப்பிடத்தானே செய்வோம். ஒண்ணும் இல்லங்க. இப்ப நான் பழசுக்குள்ள எல்லாம் போகல. ஜம்மு காஷ்மீர்ல சட்ட ஒழுங்கு பொறுப்பு யாருக்கு கிட்ட இருக்கு? அமித்ஷா ஜி கிட்ட இருக்கு. மாநிலத்தை காலி விட்டாங்க 2019, 7 ஆண்டுகளா மாநிலம் இல்ல. 2 யூனியன் பிரதேசமா உடைச்சு அந்த யூனியன் பிரதேசத்தை சட்ட ஒழுங்கு காக்கிற பொறுப்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட இருக்கு. அங்க இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா மீது கொலை வெறி தாக்குதல், நல்ல வழிக்கு உயிர் பழைச்சிட்டாரு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல இப்படி பேசுனீங்கன்னா திருச்சியில நாங்க திருப்பி கேட்போமா மாட்டோமா? ஆகவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பற்றி நீங்க ஒப்பீட்டு அளவில் அந்த வாதத்தை வைக்கணும்னு சொல்றீங்க, சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே நேரத்தில் நாள்தோறும் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், கொலை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலாக இருக்கிறது. அது ஒரு அச்சத்தை, குற்றம் செய்பவர்களுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை இல்லை அப்படிங்கறத பார்க்க வேண்டாமா? இல்லங்க, இப்ப நம்ம தனித்தனியா சில விஷயங்களை பார்த்து நாம அதை இது பண்ண, நாங்க கூட அறிக்கை விட்டுருக்கோம். இப்ப எங்க தூத்துக்குடி பக்கத்துல அந்த கொடூரம் பாருங்க, +2 படிக்கிற மாணவி அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காப்ல. அப்ப அதுல இன்னும் அந்த
அவங்களுடைய புகாரையே ஏற்பதற்கு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவங்க பாருங்க சரியாக ஏற்காம அலக்களிச்சிருக்காங்க. எங்க அறிக்கையில் அது இருக்கு. ஆகவே இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதே நேரத்துல மெய்யான குற்றவாளிகளை விரைந்து அவங்களை கைது பண்ணி அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று எங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அறிக்கை விட்டிருக்காரு. அது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை நாம வந்து கண்டிப்பா கண்டிக்கணும். அந்த உரிய இல்ல ஒரே ஒரு வாக்கியம். ஆனால் ஒட்டுமொத்தமா பார்த்து இதை ஒரு அரசியலா கொண்டு போறாங்க. அப்பதான் நாங்க ஒப்பிட வேண்டியிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சிக்கு வர்றேன். இப்ப நீங்க கூட தீரஜ்குமாருடைய பேட்டியில இருந்து இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் வாசிக்கிறேன். முக்கிய குற்றங்களுடைய எண்ணிக்கை 2021 எடப்பாடியாருடைய ஆட்சி முடியும் பொழுது 1097 வழக்குகள். ஆனா 2024 அது 1400 குறைஞ்சிருக்கு. 2025 1200 குறைஞ்சிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த வகையில நன்றாகத்தானே செயல்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கு. இப்படித்தானே பார்க்கணும். எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாலின் அரசு தான் காரணம். ஒவ்வொரு தனி குற்றத்துக்கும் என்ன சொன்னால் அது அவங்களுக்கே அப்புறம் நாளைக்கு திரும்ப வரும். சரி, ஓகே. திருமதி சசிரேகா கிட்ட நான் அதுக்கான பதில்களை பெற விரும்புறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் உங்ககிட்ட வரேன் திருமதி சசிரேகா. தேர்தல் யுத்தம் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.